அதன்படியாக நாராயணர் அந்த குரோணியை 6 துண்டுகளாக வெட்டி உலகிலே தள்ளுகிறார். 6 துண்டுகளையும் தேவர்களும் மறையோர்களும் சுமந்து 6 பிரிவுகளாக அங்கே போடுகின்றார்கள். பின் அந்த ஒரு துண்டத்தை, முதலாவது துண்டத்தை உயர்ந்த பீடம் போட்டு அதிலே ஒரு ராட்சியத்தை படைக்கிறார்கள். அதன் பெயர் சதுர ராஜ்யம், அதாவது சதுர யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இது குரோனியுடைய முதலாவது துண்டத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட அந்த தேசம். அதிலே அந்த குரோனியினுடைய அந்த உயிரானது குண்டோமசாலியாக அங்கு பிறப்பிக்கப்படுகிறது. குண்டோமசாலியும் 4 லட்சம் முழம் உயரம் கொண்டவனாக மண் விண் விட்டும் உயரத்திலே அவனும் தோற்றமளித்தான். அவனுக்கும் 300 கை கால்கள் இருந்தன. ஆக ஒரு ராட்சதமான உடல் அமைப்பை கொண்டு குண்டோமசாலியும் பிறக்கின்றான். குண்டோமசாலிக்கும் பசி அடங்காமல் தன்னுடைய இனமாக பிறந்த, அதாவது குரோனியினுடைய அந்த முதல் துண்டத்திலிருந்து உள்ள இரத்தத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் அசுரகுலங்களாக அன்று இருந்தார்கள் குண்டோமசாலியோடு கூட. அந்த அசுரர்களை எல்லாம் தன்னுடைய வயிற்றுக்கு இரையாக இட்டு பார்த்தான். ஆனாலும் அவனுக்கு பசி அடங்கவில்லை. இதனால வானம், அதாவது வானலோகம் அறிய விண் மண் முட்டும் அளவுக்கு அவன் அலறுகின்றான் பசியால். உடனே நாராயணர் பார்க்கின்றார். இது யாரிட்ட சட்டம் என்று இங்கே வந்து பார்க்க, குண்டோமசாலியை அழிக்க வகை பாருங்கள் என்று ஈஸ்வரர் சொல்ல, நாராயணர் என்ன செய்கின்றார் என்றால், அந்த சதுரயுகம் முழுவதும் கடலை வருத்துகின்றார். அவ்வாறு கடலை வருத்தி அதிலே ஒரு தூண்டில் செய்கின்றார். அந்த தூண்டிலுக்கு கயிறாக வேத மறையை கயிறாக மாற்றி, வாயுவை தோணியாக மாற்றி, வருணதேவனை அதற்கு மிதப்பாக ஆக்கி, அந்த தோணியிலே நாராயணர் வந்து அமர்ந்து மூவாதி மூவர்கள் அந்த தோணியை அங்கே தள்ளி கடலுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு அந்த தூண்டலிலே நாராயணர் தேவர்களை ஒரு இரையாக அங்கே வைத்து அதை கடலிலே தூண்டலாக போடுகிறார். அங்கு தேவர்கள் இரையாக இருப்பதை பார்த்த குண்டோமசாலி நமக்கு இறை கிடைக்கிறது என்று ஓடி வந்து அந்த தூண்டிலை கடுக்கி பார்க்கின்றான். அந்த தூண்டில் கொழுவி அந்த இடத்திலே குண்டோமசாலியானவன் பரிதாபமாக அங்கே இறந்து போகின்றான். இப்படியாக குண்டோமசாலியினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சதுர யுகத்தை ஐயா நாராயணர் நீதினால் அழிக்கின்றார்.